அந்த தகவலை அறிந்து ஆர்ப்பாட்டம் இல்லை என்பதை அறிந்து தவிர்த்து விட்டார்கள். ஆனால் தகவல் அறியாத சில தோழர்கள் அந்த இடத்தில் கூடியிருக்கிறார்கள். திமுகவை சார்ந்தவர்களும் அங்கே கூடியிருக்கிறார்கள். இதனால் விரும்பத்தகாத நிகழ்வுகள் நடந்துள்ளன. இனி அவ்வாறு நடப்பதற்கு இயக்கத் தோழர்கள் யாரும் இடம் கொடுத்துவிடக் கூடாது என்று வேண்டுகோள் விடுக்கிறேன். தூயாட்சி தேர்வுன்னு சொல்லிட்டு முதல்வர் பதவிக்கு வந்திருக்காரு. அதே சமயம் அதிமுக விலகின உடனே தாவேக்கால இணையறாங்க. இதை பற்றி இது ஆரோக்கியமான ஒரு அரசியலாக விடுதலை சிறுத்தைகள் கட்சி உணரவில்லை, கருதவில்லை. இந்த ஆட்சி அமைய வேண்டும் என்பதற்காகவும் குடியரசுத் தலைவர் ஆட்சி இங்கே வந்துவிடக்கூடாது, அதை தடுக்க வேண்டும் என்பதற்காகவும் இடதுசாரி கட்சிகளோடு இணைந்து விடுதலை சிறுத்தைகள் கட்சி இந்த முடிவை மேற்கொண்டது. எங்கள் ஆதரவை நாங்கள் நல்கியிருக்கிறோம். வெளியிலிருந்து ஆதரவு நல்குவது என்கிற அந்த முடிவை மறுபரிசீலனை செய்ய வேண்டும், அமைச்சரவையிலும் இடம்பெற வேண்டும் என்று தவேக தரப்பில் விடுத்த அழைப்பை ஏற்று இயக்கத் தோழர்கள் மீண்டும் கலந்தாய்வு செய்து ஏற்கனவே எடுத்த முடிவை மறுபரிசீலனை செய்ய வேண்டும் என்று என்னை வலியுறுத்தினார்கள். அதன் அடிப்படையில் நாங்கள் இன்றைக்கு அமைச்சரவையிலும் இடம்பெற்றிருக்கிறோம். இந்த நிலையில் தவேக தலைவருக்கு, முன்னணி பொறுப்பாளர்களுக்கு விடுதலை சிறுத்தைகள் கட்சி விடுக்கிற வேண்டுகோள், எந்த சூழலிலும் உங்கள் ஆட்சி கவிழ்வதற்கு நாங்கள் இடம் கொடுக்க மாட்டோம். அந்த நம்பிக்கையோடு நீங்கள் ஆட்சியை திறம்பட செய்ய வேண்டும். இந்த விமர்சனங்களுக்கு இடம் கொடுக்கும் வகையில் தவேக தலைமை செயல்படக்கூடாது என்பது எங்கள் விருப்பம். அதிமுக இதுபோன்ற நெருக்கடிகளை சந்திக்கும் என்று தேர்தலுக்கு முன்பே நான் சுட்டிக்காட்டியிருக்கிறேன். பாஜகவோடு கூட்டணி சேர்ந்ததன் விளைவாகத்தான் அதிமுகவின் ஆதரவை பெறுவதில் தவேகவுக்கு நெருடல் இருந்ததாக தவேக தலைவர்கள் கூறியிருக்கிறார்கள். ஒருவேளை பாஜகவோடு கூட்டணி இல்லாமல் அதிமுக தனித்து தேர்தலை சந்தித்திருந்தால் அவர்களோடு சேர்ந்து ஆட்சி அமைக்கிற முயற்சியை தவேக முன்னெடுத்திருக்கும். அவ்வாறு இல்லாமல் காங்கிரஸ் ஆதரவை நாடியதற்கும் இடதுசாரிகளுடைய ஆதரவை நாடியதற்கும் அதிமுக பாஜக உறவுதான் காரணம் என்பதை தவேக தலைவர்கள் கூறியிருக்கிறார்கள். ஆகவேதான் இன்றைக்கு அதிமுகவின் இந்த நெருக்கடி நிலை, அதிமுக இத்தகைய நெருக்கடி நிலையை சந்திக்கிற சூழல் உருவாகியிருப்பதாக நான் கருதுகிறேன். இது ஒருபுறம் இருந்தாலும் தவேக தலைமை இதுபோன்ற நடவடிக்கைகளுக்கு ஊக்கமளிக்கக்கூடாது என்பது என்னுடைய வேண்டுகோள். யார் சட்டமன்ற உறுப்பினர் பதவியை ராஜினாமா செய்துவிட்டு வந்தாலும் அவர்களை கட்சியிலே இணைத்துக் கொள்வது என்பது தவேகவின் மீதான நம்பகத்தன்மையை பாதிக்கச் செய்யும். எனவே தவேக தலைமை இதில் கவனமாக இருக்க வேண்டும் என்பது என்னுடைய வேண்டுகோள். மெஜாரிட்டி இல்லாதனால எம்எல்ஏக்கள் ரிசைன் பண்ணிட்டு ஒரு பரப்புரையை மேற்கொள்ளும். என்னது தலித்துகளுக்கு 7 அமைச்சர் அதனால தலித்துகளுக்கான அரசியல் நாங்கள் தான் கையில் எடுக்கிறோம் அப்படிங்கிற மாதிரி அவங்க சமூக வலைதளங்களில் பரப்புரைக்கிறாங்க. தமிழ்நாட்டு அரசியலில்
தலித்துகளுக்கு இவ்வளவு பேருக்கு அமைச்சரவை இடம் கொடுத்திருப்பது இது முதல் முறை. ஆனால் கர்நாடகாவில் ஏற்கனவே 6 பேர் 7 பேர் என்கிற அளவுக்கு அமைச்சரவையில் இடம்பெற்றிருக்கிறார்கள் என்பது ஒரு சான்றாக இருக்கிறது, எடுத்துக்காட்டாக இருக்கிறது. சில சட்டமன்ற உறுப்பினர்களுக்கு அமைச்சர் பதவி வழங்குவது என்பது அந்த சமூகத்திற்கான ஒட்டுமொத்த அரசியலையும் முன்னெடுப்பதாக ஆகாது. அந்த சமூகத்திற்குரிய அங்கீகாரம் அளிக்கப்பட்டிருக்கிறது என்கிற வகையில் மகிழ்ச்சி. ரிசைன் பண்ண எம்எல்ஏக்களை வந்து ஜெயிக்க வச்சு அவங்க அதன் மூலியமா மெஜாரிட்டியா இருக்கிறதுக்கான வேலைகளை செய்யுதுன்னு ஒரு குற்றச்சாட்டு. அதனாலதான் இதை நான் சொன்னேன். அந்த மாதிரியான நடவடிக்கைகளை தாவேகா தலைமை ஊக்கப்படுத்த வேண்டாம். ஆதரவளிக்கக்கூடிய எங்களை போன்றவர்கள், அதாவது காங்கிரஸ் ஏற்கனவே நாங்கள் உங்களோடு நாடாளுமன்ற தேர்தல் வரையிலும் கூட்டணி வைக்கிறோம் என்ற அறிவிப்பையே வெளியிட்டு விட்டார்கள். எனவே அவர்கள் ஆதரவை திரும்பப் பெறப்போவதில்லை. இடதுசாரிகள் வெளியிலிருந்து ஆதரவு தருவதால் அவர்கள் எந்த நேரத்திலும் ஆதரவை திரும்பப் பெறுவதற்கான வாய்ப்பு இருக்கிறது என்கிற ஐயம் இருந்தாலும் அவர்கள் ஆட்சியை கழுக்க நாங்கள் இடம் கொடுக்க மாட்டோம் என்று உறுதியளித்திருக்கிறார்கள். விடுதலை சிறுத்தைகள் கட்சி அவ்வாறு வெளியிலிருந்து ஆதரவு தெரிவிப்பது பாதுகாப்பற்றது என்ற எண்ணம் அவர்களுக்கு மேலோங்கியிருந்ததனால் விடுதலை சிறுத்தைகள் கட்சிக்கும் இந்திய யூனியன் முஸ்லீம் லீக் கட்சிக்கும் அமைச்சரவையில் சேருங்கள் என்ற அழைப்பை விடுத்தார்கள். அவர்களுடைய அந்த அழைப்பில் உள்ள நுட்பத்தை நாங்கள் புரிந்து கொண்டோம். அதனை அங்கீகரிக்கிற வகையில் அல்லது ஏற்கிற வகையில்தான் எங்கள் கட்சியும் அமைச்சரவையில் இடம்பெறுவது என்கிற முடிவை கடைசியாக எடுத்தது. எனவே இந்த கட்சிகளின் ஆதரவு ஆட்சி நீடிக்கிற வரையில், அதாவது 5 ஆண்டு காலம் வரையில் இருக்கும் என்கிற நம்பிக்கையோடு தாவேகா செயல்பட வேண்டும் என்பது என்னுடைய வேண்டுகோள். இந்த சந்தேகம் வருவதால் தான் அதிமுகவிலிருந்து பதவியை ராஜினாமா செய்துவிட்டு வரக்கூடியவர்களை இங்கே சேர்க்கும், தாவேகாவில் சேர்க்கும் முயற்சிகள் நடக்கின்றன என்கிற விமர்சனங்கள் வருகின்றன. இந்த விமர்சனங்கள் தாவேகாவின் எதிர்கால அரசியலுக்கு உகந்ததல்ல, ஒரு நல்ல அறிகுறியும் அல்ல என்பதை தோழமையோடு சுட்டிக்காட்ட விரும்புகிறேன். தேர்தலுக்கு முன்பு நீங்க வந்து அதிமுக கூட்டணி அமைக்கிறாங்க சார்.